கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் டைரக்டர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடித்து இப்போதைக்கு தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு திரைப்படம். செப்டம்பர் 5ஆம் தேதி இப்போதைக்கு இந்த படம் தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. இடையில் இருக்கிறது இன்னும் வெறும் 25 நாள் மட்டும்தான் நம்ம இந்த படத்தை தேட்டரில் பார்க்க போகிறோம். இந்த கோட்டு படத்தை பற்றி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக அந்த டிஏஜிங்கான ஒர்க்கும் இன்னும் முடியலையாமா, அது இன்னமும் லாஸ் ஏஜென்ஸில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேபி படம் வெளிவரதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அதனுடைய ஒர்க்லாம் முடிச்சு அதுக்கான ஃபைனல் அவுட்புட்டே வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த படத்தை பற்றி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று எக்ஸைட்டிங்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். கோட்டு திரைப்படம் ஐமேக்ஸில் வரப்போகுது அப்படின்ற விஷயத்த நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். நேற்று அந்த விஷயத்த அஃபிஷியல் ஐமேக்ஸ் போஸ்டர் கொண்டு வந்து அதிகாரப்பூர்வமாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கோட்டு படத்திலிருந்து வந்திருக்கிற போஸ்டர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்னா அது நேற்று வந்து அந்த ஐமேக்ஸ் போஸ்டர் மட்டும்தான். கோபி பிரசன்னா அந்த போஸ்டரை மட்டும் ரொம்ப சூப்பராக எடிட் பண்ணியிருந்தாப்புல, அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. அதாவது ரொம்ப சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. இந்த கோட்டு போஸ்டரில் வந்ததுலேயே இந்த போஸ்டர் நல்லா இருந்தது, மீது எல்லாமே கோல்டு கோபி தான், அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றம் இல்லை. இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான அப்டேட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுவுமே வந்துருச்சு. இந்த கோட்டு திரைப்படம் ஐமேக்ஸ் மட்டும் இல்லாமல் எபிக் சினிமாலுமே இப்போதைக்கு வெளிவரும் போல இருக்கு. அதையுமே இப்போ அஃபிஷியல் போஸ்டர் கொண்டு வந்து அதிகாரப்பூர்வமாகவே சொல்லியிருக்காங்க. இப்போ கோட்டு திரைப்படம் எபிக் சினிமாவில் வெளிவரப்போகுது அப்படின்ற மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் மட்டும்தான் இருக்குது. அதாவது பிராட்வேல மட்டும்தான் அந்த எபிக் ஸ்க்ரீன் இருக்குது. ஐமேக்ஸ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த படத்தை ஐமேக்ஸில் பார்க்கலாம், இல்லை எபிக்ஸில் பார்க்கலாம். இன்னும் என்னென்ன விஷயத்தில் கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு ஐமேக்ஸ், அதுக்கடுத்து எபிக் சினிமாவில் வரப்போகுது. மேபி டால்பி சினிமாவில் வெளிவரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் டால்பி சினிமா எதுவுமே கிடையாது. அதாவது டால்பி அட்மாஸில் அவங்க சவுண்ட் சிஸ்டம் வச்சுருக்கலாம், ஆனால் டால்பி சினிமானே தனியாக ஒரு தேட்டர் இருக்குது. அந்த தேட்டர் எதுவும் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வரல. மேபி அந்த விஷயத்தில் வரதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக இந்தியன் படத்துடைய பாகம் 2 என்னென்ன விஷயம்லாம் கொண்டு வரக்கூடாதோ எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இதுவும் வரும் போல இருக்குது. அதில் குறிப்பாக இந்த எபிக் சினிமா ரிலீஸ்க்கு ஆஃபிஷியலாக கொண்டு வந்திருக்கிற போஸ்டருமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இந்த ஐமேக்ஸ் போஸ்டர் எப்படி நல்லா இருந்ததோ அதே மாதிரி இந்த போஸ்டரும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதே மாதிரி இதுக்கடுத்து வரக்கூடிய போஸ்டர்ஸும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் 2 நாளில் படத்தரப்பில் அதிகாரப்பூர்வமாகவே இப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.